இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த வருஷத்தில் இந்த மாற்றம் உண்டு ஊழியங்களை மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்த ஒரு பெரிய தாகமும் வாஞ்சையும் விருப்பமும் எனக்கு உண்டு. கர்த்தர் அதை இன்றைக்கு என் இருதயத்தில் அதிகமாய் தேவன் ஏவினபடினாலே உங்களுக்காக நான் ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு ஜெபிக்கிறேன். யாராகிலும் கடன் பிரச்சனையோடு இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் அந்த கடனில் இருந்து உங்களுக்கு முற்றிலும் ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அழகாக எழுதுகிறார் பிலிப்பியன் 4:19, Philippians chapter 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். And my God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. உங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். எந்த மனிதனையும், எந்த சூழ்நிலைகளையும், எந்த உதவி வரக்கூடிய பகுதிகளையும் நோக்கி பாராதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் கடனிலே சிக்கிக்கொள்வதற்கான காரணம், நம்முடைய பார்வையை தேவனை விட்டு விலக்கி, நம்முடைய விசுவாச பாதையிலிருந்து விலகி, தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையில் சற்று சறுக்கல் ஏற்படும் போது நாம் மற்ற ஒரு காரியங்களை ஆப்ஷன் பி நாம் சூஸ் பண்ணி சில நேரங்களிலே இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடன் பிரச்சனைகளில் வாழக்கூடிய குடும்பங்கள் அந்த கடனிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு அநேகர் அதில் தவித்து கொண்டிருப்பதை ஸ்தோத்திரம். அது நம்முடைய இருதயத்தை அதிகமாய் பாதிக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகள், உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகள், படிப்பினுடைய காரியங்கள், எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் அதை ஆண்டவருடைய கருத்தில் கொடுங்கள். மிக அழகாக எழுதுகிறார் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ப்ராவர்ப்ஸில், நீதிபதிகளில், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தருடைய கையில் கொடுங்க. எந்த தேவையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் அதை என் இருதயத்தில் இந்த வார்த்தையை பேசும்படிக்கு அதிகமாய் ஞாபகப்படுத்தினபடினாலே, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நாம் மிக எளிதாய் கடந்து போக முடியாது. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், அது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடனிலே சிக்கியிருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய பலவீனம் தானே, நம்முடைய குறைகள் தானே. நாம் ஆண்டவரிடத்தில் காரியங்களை ஒப்புவிக்காமல் நாம் செய்த தவறுக்கு தேவனை எப்படி நாம் முறுமுறுக்க முடியும்? தேவனை எப்படி பழி சொல்ல முடியும்? இல்லை. உங்கள் செய்கைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவீங்கள். இன்றைக்கு ஒரு காரியம் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, இந்த கடன் பிரச்சனையில் இருந்து நீர் எனக்கு உதவி செய்யும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும் என்று நான் கேட்க மாட்டேன். உம்முடைய இரக்கத்திற்காக நான் ஜெபிப்பேன். உம்முடைய இரக்கம் எனக்கு அதிகமாய் தேவை. நான் தான் கடன் பட்டேன், நான் தான் இந்த கடனில் சிக்கி கொண்டேன். சில காரியங்களில் உண்மை நம்பி இருந்திருக்க வேண்டும், ஆனால் உண்மை நம்பாதபடிக்கு நான் சில வேளைகளில் என்னுடைய பலவீனங்களாக இருக்கலாம், என்னுடைய குறைகளாக இருக்கலாம். உம்முடைய இரக்கத்திற்காக இன்றைக்கு ஜெபிக்கிறேன் என்று ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து, உங்கள் எல்லாரை குறித்து எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் ஒரு கடன் இல்லாத வருஷமாக, டெத் ஃப்ரீ வருஷமாக கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. இந்த வருஷம் நமக்கு கடன் இல்லாத ஒரு வருஷமாக, சபையிலையோ, குடும்பத்திலேயோ, ஊழியத்திலேயோ, தனிப்பட்ட காரியத்திலேயோ, நம்முடைய ஸ்டடீஸ்க்காகவோ, பிஸ்னஸ்க்காகவோ, எந்த இடத்துலையும் கடன் படாத ஒரு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய God is our provider. Jehovah Jireh, he is our provider. அவர் நம்முடைய ப்ரொவைடர், அவர் நம்முடைய ப்ரொவைடர். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால நம்மை நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நித்தமும் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிற ஆண்டவர். அப்படி என்றால் தேவன் ஒரு நாளும் கடனிலே சிக்கி தவிப்பதற்கு கத்தர் விடுகிற தேவன் அல்ல. 21ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 21:20 நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வேத வசனம் இப்படி இருக்கிறது: வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான்.
யார் ஞானவான்? கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதல், ஆண்டவருக்கு பயப்படும் போது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்கள் ஞானவான்கள், அவர்கள் ஞானமாய் காரியங்களை செய்கிறவர்கள். ஞானவான்களுடைய வீட்டில் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? குறைய கொடுத்திருக்கிறாரா? இல்லை. வேண்டிய திரவியமும் எண்ணெயும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். மூடனோ நாம் அந்த இடத்துல நாம் போய்விடாதபடிக்கு நீர் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறதுல சரியாய் திட்டமிட்டு ஜெபித்து காரியங்களை செய்ய ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வருஷத்தில் புதிதாய் ஒரு கடனிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இதுவரை இருந்த கடன் பிரச்சனைகளில் தேவன் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தாரும், இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவா. ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வழிகளை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாய் சகலவற்றையும் செவ்வையாக கர்த்தர் மாற்றி உங்களை ஆச்சரியமாக நடத்துவா. தேவனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு ஜெபிக்கிறேன். யாராகிலும் கடன் பிரச்சனையோடு இதை பார்த்து கொண்டிருப்பார் என்று சொன்னார், இன்றைக்கு முற்றிலும் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பலவீனங்களுடைய கரத்தில் நாங்கள் விசேஷமாய் வைக்கிறோம். தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை, வெற்றியை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை அதிகமாய் தாங்கட்டும். தெய்வ பிரசனத்துக்குள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. God will be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.